பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. எங்கள் அப்பா எங்கள் தாத்தாவிற்கு பிறகு எங்கள் காலத்து விவசாயம் வந்து ரசாயன உரத்துக்கு நாங்கள் மாறி இருந்தோம். ரசாயன உரம் போட்டு தான் விவசாயம் செய்தோம். இப்பொழுது ரசாயன உரத்தால் என்ன பாதிப்பு மண்ணுக்கும் மக்களுக்கும் என்று திருந்தி இப்பொழுது நாங்கள் வந்து இப்போ ஒரு 7-8 வருடங்களாக இயற்கை விவசாயம் பண்ணி விட்டுட்டு இருக்கோம். இயற்கை விவசாயத்தில் மிளகாய் சாகுபடி, கத்தரி, தக்காளி சாகுபடி, புதினா போட்டிருக்கிறோம், வெண்டைக்காய், புடலங்காய், பாகக்காய், வெண்பூசணிக்காய், நாட்டு பூசணிக்காய், இது போல் அனைத்து வகையான பயிர்களும் இந்த பண்ணையில் நாங்கள் வந்து முன்மாதிரியாக செய்து வந்து கொண்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு மிளகாய் தான் நாங்கள் பயிரிட்டோம். தொழு உரம் வந்து ஏக்கருக்கு ஒரு 15லேருந்து 20 டன்னு தொழு உரம் விட்டு இந்த மண்ணை வந்து நுண்ணுயிர் பெருக்கம் பண்ணி நல்லா தயார் பண்ணி நவம்பர் மாதத்தில் இந்த வைஷ்ணவி என்ற ரகம் மிளகாயை நாங்களே நாற்று விட்டு பண்ணையில் அதை வந்து புரோட்டீன் முறையில் குழி நாற்று நாங்களே வந்து நாற்றுக்களை நாங்களே விட்டு 25 நாள் நாற்றை நிழல் கூடத்தில் வச்சு நாற்று விட்டோம். அதுக்கு பிறகு வந்து இந்த மல்சிங் ஷீட்டு வந்து போட்டு நடலான்ற ஒரு முடிவு எடுத்தோம். மல்சிங் ஷீட்னால் என்ன நன்மை வரும்? மல்சிங் போட்டோம்னா ஒன்று ஈரம் காக்குதல், இரண்டாவது வந்து நமக்கு லேபர் பிரச்சனை இருக்கிறதுனால களை வெட்டுறது, ஆள் பிரச்சனை பற்றாக்குறையால் மல்சிங் ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. அதை முடிவு பண்ணி மல்சிங் போட்டோம். மல்சிங் போட்டதுன்னு இன்னொரு காரணம் என்னன்னா, ஈரம் காத்தல், சொட்டு நீர் பாசனம் போடுவதாக முடிவெடுத்து சொட்டு நீர் பாசனம் செய்து சொட்டு நீர் பைப்புகளை வந்து முதலில் பெட்டு அமைச்சு அந்த பெட்டு மேலே வந்து சொட்டு நீர் பாசன பைப்புகளை முறையாக அமைத்து அதற்கு மேல் வந்து மல்சிங்கை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். 2 அடிக்கு ஒரு செடி இந்த வைஷ்ணவியை வந்து தேர்ந்தெடுத்து நாங்கள் போட்டோங்க. மிளகாய் நாற்று நட்டதுமே நாங்கள் வந்து நம்மளுடைய கடல புண்ணாக்கு வந்ததுமே புண்ணாக்கு தாங்க கொடுத்தோம். ஃபஸ்ட்டு கடல புண்ணாக்கு வந்து ஊற வச்சு அப்படியே வந்து ஒரு செடிக்கு ஒரு அம்சன்ற மாதிரி அப்படி ஊற்றலாம். இல்லாவது கலக்கிட்டு நம்ம ட்ரிப்பு மூலியமாக கூட இந்த பினாக்கை வந்து கம்பல்சரி மிளகாய்க்கு பினாக்கு கொடுக்கணும். கடல பினாக்கு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லதுங்க. அடுத்து வந்து இந்த நோய் விஷயங்களுக்காக நாங்கள் வந்து பஞ்சகாவியம் சக்திக்காக பஞ்சகாவியம், அமுத கரைசல், பூ எடுக்கிறதுக்கு வந்து தேமூர் கரைசல், இன்னும் கொஞ்சம் ஊட்டம் வந்து நிறைய கொடுக்கணும், மீன் அமிலம் கொடுக்குறேங்க. மீன் அமிலம், பூ எடுப்பதற்கு தேமூர் கரைசல் வந்து நல்லா வேலை செய்யுதுங்க. அந்த தேமூர் கரைசல் அடிக்கும்போது பூ வந்து அருமையான ரிசல்ட். அடுத்து வந்து இந்த மிளகாய் வந்து நல்ல மண் ஊட்டமேற்றி நட்டோம்னா குறைந்தபட்சம் 8 மாதங்கள்லேருந்து 10 மாத காலம் காய் நமக்கு வருங்க. இது சக்தி பற்றாக்குறை மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பண்ணலன்னாக்கா செடி வராதுங்க. இது மிளகான்றதுக்கு நம்ம கண்ணும் கருத்தமாக குழந்தை மாதிரி பார்த்துக்கணும். குழந்தை மாதிரி பார்த்துக்கினாக்கா நல்ல ஒரு ரிசல்ட் வரும். இந்த வைஷ்ணவின்றதுங்க ஒரு ஏக்கரில் நல்ல ஒரு மகசூல் நமக்கு கொடுக்கணும். நல்ல மாதிரி நம்ம இயற்கையாக தொழு உரம் விட்டு செய்தோம்னா பழுத்த பழமே நமக்கு வந்து 2லிருந்து 3 டன் காய் நம்ம அறுவடை செய்யலாம். மிளகாய் என்றது ஒரு மாபெரும் வரப்பிரசாதம். நம்ம பாரம்பரியமாக நாட்டு ரகத்தை விட இந்த வைஷ்ணவி ரகம் ரொம்ப நமக்கு மகசூல் நல்லா கொடுக்குதுங்க. நம்ம வேலூர் மாவட்டம் வந்து வெயில் அதிகமான இருக்கிறவங்க நாம் வந்து நவம்பர்லேயே நடுறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை பெய்யும் நமக்கு. இருந்தாலும் அந்த மழையில் மண்ணை தயார் பண்ணி வச்சுட்டு நவம்பரில் மிளகாய் போட்டோம்னா நமக்கு அடுத்து வர்ற மார்ச் ஏப்ரலில் நிறைய வெயிலுக்கு முன்னாடி நம்ம அறுவடை பண்ணிடுறது சிறப்பாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் நான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கும் அதை எடுத்து சொல்கிறேங்க. மிளகாய் வந்து நட்டதுமே காய் வந்ததுமே ஒரு 2 முறை வந்து அந்த பெரிய காயாக வருங்க. பெரிய காய் வரும்போது அந்த 2 முறை ஒரு 2 அறுவடை பச்சை காயை அறுத்து விட்டோம்னா அடுத்து வர்ற செடி வந்து நமக்கு ஒரு 3 மாதம் 4 மாத காலம் நல்ல ஒரு ஈல்டு கொடுக்குங்க. அந்த முதல் வர்ற காய் வந்து
அதனுடைய வேர் பகுதியிலேருந்து மண் பகுதியிலேருந்து வர்ற அனைத்து விதமான நுண்ணுயிர் சக்திகளையும் எடுத்துக்கும். அதை வந்து உடனே அறுக்கிறதுனால பச்சை காயை அறுத்து நம்ம போட்டோம்னா அடுத்து பழம் விட்டோம்னா அருமையான ரிசல்ட் வருங்க. முதல்ல இருந்தே பச்சைக்காய் விட்டோம்னா செடி அடிபடுங்க. ஒரு 2 அறுவடை பச்சைக்காய் அறுக்கிறது என்னுடைய அனுபவத்தில் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அடுத்து வந்து மிளகாய்க்கு வந்து பெரிய தண்ணி அவசியம் இல்லைங்க. நாங்கள் வந்து ட்ரிப்பு போட்டு இருக்கிறதுனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 5 நிமிஷம் விடுவோங்க. ட்ரிப்பில் 5 நிமிடம் தண்ணி விடுவோம். வெயில் அதிகமாக இருந்ததுன்னா சாயந்தரம் ஒரு 5 நிமிஷம், காலையில் ஒரு 5 நிமிஷம், இல்லைன்னா ஒரு 10 நிமிடம் விடலாம். தண்ணி போதுங்க. பெரிய தண்ணி வந்து நீர் வந்து மிளகாயிற்கு தேவையில்லைங்க. இது என்னுடைய அனுபவம். இந்த இயற்கை விவசாயம் பண்ணுவதனால் நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் அடுத்து தலை மூலியமாக சக்தியை கொடுப்பதற்காகவும் இந்த நுண்ணுயிர் கலவைகளை நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். அதில் வந்து இந்த மீன் அமிலம்ன்றது மிளகாய்க்கு நன்றாக வேலை செய்யுங்க. மீன் அமிலம் வந்து அதாவது செயற்கை விவசாயம் நம்ம வந்து இந்த ரசாயன விவசாயத்தில் டிஏபி போட்டால் என்ன பலன் வருமோ அந்த பலன் இந்த மீன் அமிலத்தில் கிடைக்கும். நம்ம டிஏபியை வந்ததுமே போட வேண்டிய அவசியம் இல்லை. மீன் அமிலம் கொடுக்கலாம். மீன் அமிலம்ன்றது 10 நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்தால் போதுமானது. செடி பார்க்கும் பொழுது கொஞ்சம் டல்லாக இருக்குதுன்னாக்கா மீன் அமிலமும் அடுத்து 10 நாட்களுக்கு பிறகு பஞ்சகாவியம், அடுத்து வந்து ஒரு 5 இல்லை ஒரு 10 நாட்களுக்கு பிறகு அமுத கரைசல், இது போல் நாங்கள் மாற்றி மாற்றி அடிப்போங்க. நீர் கம்மி, எந்த வேலையும் இல்லை. கூலி ஆட்களுடைய வேலை அறவே இல்லைங்க. ஒன்லி நம்ம பழம் அறுக்கிறதுக்கு மட்டுமே கூலி ஆட்கள் வேணும். கூலி ஆட்கள் பற்றாக்குறை இருக்கும் காரணத்தினால மல்சிங் ஷீட் ப்ளஸ் ட்ரிப்பை வந்து நம்ம வேலூர் மாவட்டத்தில் நீர் பற்றாக்குறை இருக்கிறதுனால இதை பயன்படுத்திக்கினா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மகசூல் நல்லா இருந்ததுன்னா ஏக்கருக்கு வத்தல் வந்து 2 டன் அளவுக்கு எடுக்கலாங்க. நல்லா பண்ணோம்னா ஒரு 2 டன் மகசூல் வந்து வத்தல் மிளகாய் எடுக்கலாம். அது வத்தல் மிளகாய் எடுத்து அந்த மிளகாயை வந்து நாம் தனியாக யாருக்கும் வியாபாரிகளுக்கு கொடுக்காம நாம்ளே மதிப்பு கூட்டி அதை வந்ததுமே வத்தல் மிளகாயை வந்து மிளகாய் பொடி தூள் ஆக்கி நம்மளே வந்து அதை மதிப்பு கூட்டி அது வியாபாரம் வந்து வரம் என்ற ஒரு பிராண்டில் நம்ம வந்து இன்னும் வரைக்கும் மக்களுக்கு எல்லோரும் கொடுத்துட்டு வர்றோங்க. மிளகாயினுடைய மதிப்பு கூட்டலை நாம்ளே வியாபாரம் பண்ணுறதுனால நமக்கு வந்து இரட்டிப்பு லாபம் கிடைக்குதுங்க. விவசாயிக்கு வந்து இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். இந்த மிளகாயை வந்து அப்படியே இந்த 3 மாதத்துக்கு பிறகு ஒரு ஒரு 3 மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் டல்லாக வரும் பயிர். அப்பொழுது வந்து நாம் வந்து இந்த இயற்கை விவசாயத்தில் இந்த மீன் அமிலம்ன்றது தொடர்ந்து உபயோகப்படுத்திட்டு வரணும். தொடர்ந்து உபயோகப்படுத்திட்டு வரும்போது அதனுடைய வளர்ச்சி வந்து முதல்ல எப்படி வளர்ச்சி இருந்ததோ அதே மாதிரி வளர்ச்சியை நம்ம எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ வந்து இது ஏறக்குறைய ஒரு 4, 5 மாதம் ஆகிவிட்டது. ஏறக்குறைய எங்களுக்கு இப்போ கூட நல்ல ஒரு மகசூல் இருக்குங்க. இப்போ அந்த 5 மாதங்களுக்கு பிறகு திரியும் வந்து நம்மளுடைய கடல புண்ணாக்கு ஊற வச்சு ட்ரிப்பு மூலியமாவோ இல்லை ஒரு செடிக்கு வந்து 1 அவுன்ஸு 2 அவுன்ஸுன்ற மாதிரி ஊற்றி திரியும் இதை மேம்பட்டு திரியும் பழைய நிலைமைக்கு எடுத்துகிட்டு வரலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். இந்த பழைய மாதிரி முடிவுப்பு அந்த சக்தியை விட்டு உரம் கடல புண்ணாக்கு இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டு வந்தோம்னா அடுத்து இன்னொரு 3 மாதங்களுக்கு இது மகசூல் கொடுக்குங்க. ஏறக்குறைய என்னுடைய அனுபவத்தில் 8 மாத காலத்திற்கு இந்த வைஷ்ணவி வந்து நல்ல ஒரு மகசூலை நாங்கள் எடுத்துருக்குறோம். ஒரு செடிக்கு வந்து குறைந்தபட்சம் 1.5 இருந்து 2 கிலோ பச்சைக்காயே நான் அறுத்துருக்கிறேன். பழுத்த காய் என்னும்போது ஒரு செடிக்கு 500 கிராம் மேக்சிமம் வந்து எடுத்துருக்குறேங்க. அது மாதிரி வந்து நம்ம வந்து திட்டமிடுதல், அடுத்து வந்து இதற்கு தேவையானது நம்ம குழந்தை மாதிரி ஒரு பராமரிப்பு பண்ணோம்னா இந்த வைஷ்ணவி என்ற ரகம் மிளகாய் வந்து நல்ல ஒரு மகசூலை விவசாயிகளுக்கு கொடுக்குங்க. அடுத்து வந்து இந்த மிளகாய் என்றது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வேலூர் மாவட்டம் நம்ம அதிகமான உஷ்ண பிரதேசங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்தில் மழையெல்லாம் பேஞ்சிட்டு இருக்கோம் நம்ம தீபாவளி சீசனில். இருந்தால் கூட நம்ம தயார் பண்ணின்னு தீபாவளி மாதமே மிளகாய் நடுறது தாங்க சிறப்பு. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் இது நிறைய முறை நான் பார்த்துட்டேன். தீபாவளிக்கு மிளகாய் நட்டோம்னா அடுத்து நமக்கு வர்ற
வெயில் காலம் மார்ச் ஏப்ரலுக்குள்ளே நமக்கு ஒரு நல்ல மகசூலை எடுத்துடலாம். வெயிலுக்கு வந்து மிளகாய் தாங்காதுங்க. தாங்காதுன்றதை விட நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகலை. என்ன மருந்து கொடுத்தாலும் நான் வந்து போன சித்திரை சித்திரை மாதம் பச்சை மிளகாய் அதிகமான விலை இருக்குன்னு சித்திரையில் மிளகாய் நட்டேன். ஒரு 20 சென்ட் நட்டேன். பச்சைக்காய் ரூ. 40 ரூ. 50 போனது. ஆனால் நம்ம என்னவோ இயற்கையாக பண்ணி கூட எல்லாமே நல்லா பண்ணேன். ஆனால் செடி வந்து இந்த வெயிலால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க. அதனால தான் சொல்கிறேன், நாம் வந்து நவம்பர்லேயே தயார் பண்ணி நம்ம தீபாவளிக்கு கண்டிப்பாக மிளகாய் வந்து நட்டணும். அப்படி நட்டோம்னா நமக்கு மிளகாய் நல்ல ஒரு மகசூலை கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக வரும். தண்ணி பற்றாக்குறை நமக்கு இருக்கிறதுனால தண்ணியும் குறுகிய பாடுங்க. இப்போ நம்ம இந்த மிளகாயில் நான் நின்றுட்டு இருக்கிற மிளகாயிலங்க, நாம் நவம்பரில் நடும்போது இருந்து மழை 3 மாத காலம் இதற்கு நாங்கள் ட்ரிப்பில் தண்ணி எடுக்கலை. இந்த மழைக்காகவே ட்ரிப்பில் தண்ணி எடுக்கலை. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தொடர்ந்து மழை பேஞ்சதுனால இந்த மல்சிங் ஷீட்டு இருந்ததுனால இது தப்பிச்சுதுங்க. இல்லைன்னா நம்ம ஓட்டியிருக்கிற பெட்டெல்லாம் வந்து கெட்டியாகி அந்த வேரெல்லாம் போகாமல் கொஞ்சம் இது செலவு கொடுத்துருக்கோம். இப்போ மல்சிங் போட்டதுனால நமக்கு அந்த மண் வளம் வேருக்கு வந்து அப்படியே இருக்குது. அந்த நனையாமல் அந்த ஈரம் காற்றுன்னு அந்த காற்று புகாமல் அந்த தண்ணியும் நிறைய செடிக்கு போகாமல் இருந்ததுனால செடியும் சாவலைங்க. இல்லைன்னா அதிகமான ஈரம் வந்தால் அந்த நெமட்டோஸ் அந்த தோல் நோய் வந்து மிளகாய் இறந்துடும். அது ஒன்று இல்லைங்க. இந்த மல்சிங் போட்டதுனால செடி வந்து எந்த இடத்துலையும் ஒரு செடி கூட நமக்கு பாழாகாமல் வந்ததுங்க. இது மாதிரி வந்து மிளகாய் பயிர் செய்ய நினைக்கும் விவசாயிகள் வந்து இதுபோல் வந்து மண்ணை வந்து தயார்படுத்தி மண்ணுக்கு வந்து முதல்ல தொழு உரம் நிறைய போடுங்க. தொழு உரம் போட்டு இந்த மல்சிங் போட்டு ட்ரிப்பு போட்டு மிளகாய் நடுறதுனால நல்ல ஒரு ரிசல்ட்டு. எல்லோரும் இதை மிளகாய் நடணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு இது மாதிரி செய்யுங்க. அடுத்து வந்து இயற்கையாக வந்து இந்த பஞ்சகாவியம், அமிர்த கரைசல், தேமோர் கரைசல், 5 இலை கரைசல் இது அனைத்தையும் வந்து உபயோகப்படுத்தி மிளகாய் பயிரிட்டால் நல்லா இருக்கும். இப்போ நான் இருக்கிற தோட்டத்திலே இதெல்லாம் செஞ்சு தான் 100% ஆர்கானிக் பண்ணி தான் நாங்கள் இதை விளைச்சிருக்கிறோம். எல்லோரும் இது மாதிரி செய்யுங்கன்னு எல்லோரும் வேண்டிக்கிறேன். திரு கோபால் அவர்கள் தான் சாகுபடி செய்துள்ள வெண்டை பயிரை மருதாம்பு விட்டு மகசூல் எடுத்து வருகிறார். இந்த அனுபவத்தை இப்பொழுது பார்ப்போம். வணக்கங்க. வணக்கம் சார். இப்போ உங்கள் பண்ணையை வந்து நம்ம சுற்றி பார்த்தோங்க. சரி. சுற்றி பார்த்தா நீங்கள் புடலை போட்டுறீங்க, பாகல் போட்டுறீங்க, பீன்ஸ் போட்டுறீங்க, மிளகாய் போட்டுறீங்க, புதினா போட்டுறீங்க, கத்திரி நடவு செஞ்சுருக்கீங்க, தக்காளி நடவு செஞ்சுருக்கீங்க, கத்திரி காய்ப்பில் இருக்குது. எல்லாமே இயற்கையில் செஞ்சிட்ருக்கீங்க. ஆமாங்க. ஆனால் இந்த வயலில் பார்த்தோம்னா இன்னும் வித்தியாசமாக தெரியுது. இது வந்து வெண்டை பயிர் செய்திருக்கிறோம். இந்த வெண்டையை வந்து புது மாதிரியாக பாத்தி 4 அடி டிஸ்டன்ஸ் வச்சு பாத்தி கட்டி இதில் 4 அடி டிஸ்டன்ஸில் வந்ததுமே 2 அடிக்கு ஒரு விதம் நட்டுருக்குறோம். அடுத்து வந்து இந்த மல்சிங் போட்டால் எப்படி வரும், ஒரு புதுமையாக வந்து இதை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி வெண்டையை சாகுபடி செஞ்சுங்க. அடுத்து வந்து வெண்டை அறுவடை ஆயிடுச்சு. அறுவடை காய் வந்து நல்லா வந்ததுங்க. அறுவடை ஆன பின்னால் ஒரு செடிக்கு நாங்கள் குறைந்தபட்சம் ஒரு செடிக்கு 1 கிலோ காய் எடுத்துங்க. அடுத்து வந்து அறுவடை ஆன பின்னால் இது நம்ம மேட்டுப்பாளையம் நவநீத கிருஷ்ணன் ஆலோசனையின் பேரில் இது கட்டக்கால் வரும், கரும்பு மாதிரி வெட்டதுமே வரும்னாரு. அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. சரி, இருந்தாலும் அவர் அனுபவத்தில் சொல்கிறாருன்னு இதை வந்து ஒரு 1.5 அடி விட்டு எல்லா கிளைகளும் வெட்டி இதற்கு தொழு உரம், பஞ்சகாவியம், அமுத கரைசல், ஜீவாமிர்தம், மீனாமிலம் இதெல்லாம் கொடுத்ததுமே ஒரு ஆச்சரியமாக இருக்குது நமக்கு. அடுத்து ஒரு 20 நாளில் இருந்து திரியும் காப்பு தன்மை. ஒவ்வொரு செடிக்கும் ஒரு கிளைகளையும் நீங்கள் பார்க்குறீங்க. கலப்பு வந்து திரியும் நமக்கு ஒரு மாமூல் காய் திரியும் கொடுக்க ஆரம்பிச்சுது. இது ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. இன்னும் எவ்வளோ நாளுக்கு காய்க்குன்னு எதிர்பார்க்குறீங்க? இன்னும் குறைந்தபட்சம் ஒரு 2 மாதம் 2 மாதம் 2 மாதம் காய்க்கும்னு எதிர்பார்க்குறோம்.
மேற்கொண்டு இதற்கு வந்து நாம் அதுக்கு செய்ய வேண்டிய உரங்கள் வந்து இயற்கை முறையில் உரங்கள் 10 நாட்களுக்கு ஒரு முறை உரம் கொடுத்துட்டே இருக்கிறோங்க. சரிங்க. இப்போ இது முதல் பயிர் முதல்ல வெண்டை நட்டிங்க, அதாவது விதை ஊனுனீங்க. ஆமாங்க. அதில் உழுதுலேருந்து எப்படி செஞ்சீங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். உழவு நல்ல உழவு நல்லா வந்து ஆழமாக உழுது மக்கிய தொழு உரம் போட்டு நல்லா வந்து நிலத்தை வந்து ஒரு மாத காலம் லேசரை வச்சுருந்தேங்க. வச்சுட்டு அப்புறமா வந்து இந்த கெட்டை ஓட்டலான்னு பிளான் பண்ணும்போது இது மாதிரி வந்து 4 அடி பெட்டு போட்டு நட்டோம்னா இது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இது நட்டோம். நடும்போது இது என்ன ஆச்சுங்கன்னா, இந்த 4 அடியே வந்து உள்ள நுழையாத அளவுக்கு முதல்ல செடி 4 அடிக்கு போய் இது பண்ணீங்க. ஆனால் நடவு வந்து வித்தியாசமான முறையில் நட்ட மாதிரி தெரியுதே. ஆமாங்க. இதை வந்து ஒரு 5 மல்சிங் ஷீட்டு போட்டதை வந்து முக்கோண வடிவில் நட்டங்க. முக்கோண வடிவில் நடும்போது செடிக்கு செடி வந்து காற்றோட்டமாகவும் நல்லா இருக்கும். அதாவது ஒரு பாரில் வந்து 2 வருஷம் நட்டுறீங்க. 2 வருஷம் முக்கோணம் வர்ற மாதிரி நட்டு இருக்கிறோம். இது ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க, நல்ல ஒரு ரிசல்ட்டு. அடுத்து வந்ததுமே 2 அடிக்கு ஒரு செடி வேதம் மல்சிங் போடாமல் நட்டுங்க. ஒத்த வருஷம் மல்சிங் போட்டதுக்கும் மல்சிங் போடாததுக்கும் என்ன வித்தியாசம்னா, மல்சிங் போட்டது வந்ததுமே 5 அடி செடி வளர்ந்தது. 5 அடி வரைக்கும் வந்தது. 5 அடியிலேருந்து 10 அடி வளர்ந்ததுங்க. மல்சிங் போடாதது வந்து இதை விட ஒரு 3 அடி கம்மியாக வளர்ந்ததுங்க. இதுதான் நமக்கு ஒரு வளர்ச்சி கம்மி. அது எதனால நீங்கள் அதான் அப்புறமா தாங்க புரிஞ்சுது. அதாவது மல்சிங் போட்டது வந்து அந்த ஈரத்தன்மையும் அந்த நம்ம கொடுக்குற உரங்கள் எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகாமல் நீரோட அப்படியே நிழலில் வந்ததுமே வேறு வந்து காற்றில் ஆறாமல் நம்ம போட்ட சக்தி எல்லாம் வந்து அப்படியே பூமியில் இருக்கிறதுனால மல்சிங் போட்டது வந்து இந்த வெயில் படாமல் இருக்கிறதுனால இது உன்னுடைய வளர்ச்சி நல்லா இருக்குது. இல்லை உங்கள் வயலில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தோன்னீங்க, ஒன்றும் வாய்க்கால் தண்ணீர் வாய்க்காலே காணாமல். அதுதான் இதுக்கு வந்ததுமே தண்ணி ரொம்ப கம்மிங்க. எங்களுக்கு தண்ணி வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த மல்சிங் போட்டு ட்ரிப்பு போட்டதுனால. ட்ரிப்பு எந்த இடத்துல போட்டிங்க? ட்ரிப்பு வந்து இது பாரில் சென்டரில் போட்டிருக்கேங்க. எப்போ போட்டிங்க அதை வந்ததுமே மண் பாதி கட்டிட்டு பாதி கட்டும்போது ட்ரிப்பு போட்டு டெஸ்ட் பண்ணிவிடுவோங்க. டெஸ்ட் பண்ணி எல்லா தொலையிலையும் தண்ணி கரெக்டாக வருதா, விதையை வந்து நம்ம முக்கோண வடிவில் நடுறதுக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணிவிடுவோம். தண்ணி நல்லா வருதான பிறகு அது அடுத்து நாங்கள் மல்சிங் போடுவோம். இது மாதிரி நட்டதுனால இந்த கலப்பு பார்த்திங்கன்னா நீங்களே பார்க்கலாம். ஒரு செடிக்கு குறைந்தபட்சம் நம்ம இப்போ 1.5 அடி விட்டு கட் பண்ணிட்டோம். இது 10 அடி நீளம் இருந்ததுங்க. கலப்பு மட்டும் ஒரு 20-25 கலப்பு இருந்ததுங்க. பக்க கிளைகள். அப்போ ஒரு செடியில் வந்து நாம் காய் அறுக்கணும்னா ஒரு செடி குறைந்தபட்சம் 10லேருந்து 15 காய் அறுப்போம். இப்பயும் அறுக்குறீங்க? இப்பயும் 10-15 காய் வருதுங்க. அது மாதிரி இப்போது ஒரு சக்ஸஸ் பண்ணியிருக்குறேங்க. இப்போ வந்து இதுக்கு வேறு ஏதாவது தெளிச்சிங்களா? பயிர் ஊக்கிகள் நீங்கள் வந்து ஏதாவது ரசாயன உரமே போடுறதில்ல? போடலைங்க. அப்போ பயிர் வளரணும். அப்போ அதுக்கு என்னென்ன செஞ்சீங்க? அதுதாங்க இப்போது வந்து இந்த கட் பண்ண பின்னால் நம்ம மேட்டுப்பாளையம் நவநீத கிருஷ்ணன் நான் சொல்கிறது வந்து நீங்கள் வந்து விதை ஊனம் போது வந்ததுமே அந்த செடியை வந்து எப்படி வந்து வளர்த்தீங்க? அந்த செடி நட்டதுமேங்க நாம் இந்த பூமியில் தொழு உரம் அதிகமாக போட்டதுனால ஒரு 20 நாள் எதுவும் போடலிங்க. அதுக்கு அடுத்து வந்து ஒரு 10 நாளுக்கு பஞ்சகாவியம், ஒரு 10 நாளுக்கு அமுத கரைசல். இந்த பூச்சி அதிகமாக இருக்கும்போது ஒரு டைம் வேப்பெண்ணெய் அடிச்சுங்க. பூச்சி விரட்டி. ஆமாம், பூச்சி விரட்டிக்காக வேப்பெண்ணையும் கொடுத்தோம். அடுத்து மீன் அமிலம் 15 நாளைக்கு ஒரு முனை மீன் அமிலம் அப்படியே ரொட்டேட்டாக பண்ணிட்டு வர்றோம். அதுவே இதற்கு வந்து ஓட்டம் இதே சரியாக போச்சுங்க. இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பூச்சி விரட்டிக்கு வந்து 5 இலை கரைசல் அடித்தோம், 10 இலை கரைசல் அடித்தோன்றாங்க. அந்த மாதிரி எதாவது செஞ்சீங்களா? நாங்களும் 5 இலை கரைசல் வந்து பூச்சி வராத்துக்கு முன்னையே அடிச்சிடுவோங்க. பூச்சி முட்டை வச்சுச்சேன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. முட்டை வைக்காததுக்கு முன்னையே பூச்சி வெரைட்டியை வந்து நாம் தொடர்ந்து இதுங்க பயன்படுத்தின்னு வர்றதுனால பூச்சி முட்டை வைக்காமல் பார்த்துக்குறோங்க. சரிங்க. இப்போ வந்து இது 2 வருஷம் நட்டுறீங்க, முக்கோண மாதிரி நட்டுறீங்க. ஆமாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒத்த வருஷம் நட்டுறீங்க. ஆமாங்க. இதுக்கும் இதுக்கும் ஏதாவது மகசூல் வித்தியாசம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுங்களா? மகசூல் வித்தியாசம் தெரிஞ்சுதுங்க. தெரிஞ்சுது.
எதில் காய் அதிகம்? இது வந்ததுமே இதில் காய் அதிகங்க. சரிங்க. காய் அதிகம், ஈரத்தன்மை தண்ணியும் கம்மியாக பிடிக்குது. அது வந்து வெயிலில் வந்து சீக்கிரமாக பேப்பர் ஆகிடுது தண்ணி வந்து. இதில் வந்து அப்படி இல்லைங்க, ஈரம் காத்துக்குது மல்ச்சிங் போடுறதுனால. வளர்ச்சியும் செடி அதிகமாக வருதுங்க. சரி, களையை பொறுத்தப்பட்டு எப்படி எப்படி இருந்ததுங்க? களை வந்து இதில் இல்லைங்க. அது களை வந்து அது கை களை தான் எடுத்தோம். என்னன்னா அதில் ஊடு பயிரை வந்து நம்ம கேரட்டு போட்டோங்க. கேரட் போட்டு இந்த ஒரு 10 லைன்லேயே ஒரு 80 கிலோ கேரட் வந்ததுங்க. அது அதுவும் பரிசோதனை செஞ்சு அது பரிசோதனையாக தான் பண்ணுங்க பண்ணோம். சரி, இதில் எது வந்து உங்களுக்கு நல்ல விதம்னு சொல்லுவீங்க? கேரட்டு நம்ம இடத்துல வருமானு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலிங்க. ஆனால் நல்லா அந்த ஊட்டி கொடைக்கானலில் வந்த மாதிரியே நமக்கும் கேரட் வந்ததுங்க. இந்த ஒரு டைம் மட்டும் நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. இந்த வெண்டை செடி வேகமான வளர்ச்சிங்க. இதில் ஊடு பயிர் வந்து முள்ளிங்கி கூட போட்டோம், சக்ஸஸ் ஆகலைங்க. ஆனால் கேரட் மட்டும் சக்ஸஸ் ஆச்சு. இது ஒரு 20-25 நாள்லேயே ஏறக்குறைய இந்த பூமியை மறைச்சிச்சிங்க. சரி, இந்த மெத்தடில் போட்டதுனால. சரி, இது இது அப்போ வந்து இதில் எந்த முறையில் வந்து உங்களுக்கு நல்லதுன்னு தோணுது? அதாவது மல்ச்சிங்கில் இருவரிசை நட்டுறீங்க. ஆமாங்க. மல்ச்சிங் போடாமல் வந்து ஒரு வருஷம் நட்டுறீங்க. இதில் எது வந்து உங்களுக்கு நல்லதுன்னு தோணுது? நம்ம கூலி ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால மல்ச்சிங்கு தாங்க பெட்டர்ன்னு நினைக்கிறேன். அப்படி நமக்கு கூலி ஆட்கள் இருந்தாங்கன்னாக்கா இது மாதிரி ஒரு கேரட் மாதிரியோ இல்லை முள்ளிங்கி மாதிரியோ விட்டோம்னா ஊடு பயிரில் இன்னொரு மகசூலை நம்ம எதிர்பார்க்கலாங்க. சரி, இப்போ இந்த மல்ச்சிங் வந்து உங்கள் பண்ணையில் வேறு எந்தெந்த பயிர்களுக்கு நீங்கள் வந்து செஞ்சுருக்கீங்க? மல்ச்சிங் வந்து இது வெண்டை செடிக்கு ட்ரையல் பார்த்துருக்குறேங்க. தக்காளி போட்டிருக்கோம், கத்திரிக்கு போட்டிருக்கோம், மிளகாய்க்கு போட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் மல்ச்சிங் போட்டு செஞ்சுருக்குறேங்க. ஆக உங்கள் அனுபவத்தை இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா எந்த பயிருமே காய்கறி பயிர், முக்கியமாக காய்கறி பயிரை மல்ச்சிங் ஷீட் போட்டு அதில் வந்து பயிரிட்டோம்னா களை அதிகம் இல்லை, களை அதிகமாக இல்லை, நீர் தேவை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் உங்களுடைய கண்டிப்பாக ஐயா. இது இந்த ஆள் பற்றாக்குறையில் இருக்கும்போது விவசாயிகள் இதை பயன்படுத்திக்கிறது ஒரு சிறப்பாக இருக்கும்னு என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேங்க. அதாவது உங்கள் பண்ணையில் மல்ச்சிங் ஷீட்டு போட்டு பயிரிட்டதுனால நல்ல லாபம் கிடைச்சிது. கண்டிப்பாக நல்ல அனுபவம் என்னது விரிவாக சொன்னீங்க. சரிங்க, நன்றி, வணக்கம்.